श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद् गुरुपरम्परायै नमः। कलये सततं करुणाजलधिं करुणाविषयं कमलाधिपतेः कलिवैरिषठारिवचो रसिकम् कवितार्किककेसरी सूर्यगुरुम् तस्य यज्ञवराहस्य विष्णोरमिततेजसः प्रणामं येऽपि कुर्वन्ति तेषामपि नमो नमः। श्रीमती गोदायै नमः। போன பாசுரம் ஒரு பரம பாகவதை, அந்த பாகவதையினுடைய கிருஷ்ணானுபவம், அவளுடைய ஷாரீரம், பாட்டு பாடுற ஒரு அழகு, அவளை கூப்பிட்டு இத மாதிரி நீ பாடணும், எங்களோட சேர்ந்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சு அவளை எழுப்புறத சேவிச்சோம். இப்போ திருப்பாவையில முக்கியமான பாசுரம் எல்லே இளங்கிளியே. திருப்பாவையினுடைய சாரமே இந்த பாசுரத்தை தான் இருக்குன்னுட்டு மகான்கள் அனுகிரகிக்கிறார். அதுலயும் நானேதான் ஆயிடுக அப்படிங்கிற ஒரு வாக்கியம், இந்த ஒரு வாக்கியத்தை நம் சம்பிரதாயத்துக்காரெல்லாம் அதை பிடிச்சுண்டு அதை தவிர்த்து நமக்கு சுரூபம் எதுவும் இல்லை அப்படின்னுட்டும் சாதிக்கிறார். மேலும் எல்லே இளங்கிளியே அப்படின்னு கிளின்னு கூப்பிடுறது, இந்த கிளின்னு கூப்பிடுறதற்கே அது எத்தனை அபூர்வ விஷயங்களை சொல்றது அப்படின்னாக்கா, பராங்குஷ நாயகி நம்மாழ்வார், பரகால நாயகி திருமங்கையாழ்வார், சுவாமி தேசிகன், இவன் எல்லாருமே தன்னை கிளின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறா. ஏன்னா கிளி என்ன பண்ணும்? மழையா பேசும், கொஞ்சி கொஞ்சி பேசும், எல்லாரையும் ஆகர்ஷிச்சு பேசும். ஆகர்ஷிச்சு பேசுனாக்க அந்த குரல் எல்லாருக்கும் பிடிக்குமே. அத மாதிரி இந்த கிளியானது தன்னுடைய பர்த்தாவை அடைய வேண்டும், பர்த்தாவோட சேர்ந்து எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிக்கிறது இந்த கிளி. அந்த கிளிய சொல்றதுல அவ்வளவு ஆனந்தம். மேலும் ஒரு கிளி அப்படின்னு சொன்னாக்க அந்த கிளி தானா எதுவும் பேசாது, ஒருத்தர் சொல்லி கொடுத்தத தான் பேசும். இது தன்னை பத்தி தேசிகன் சாதிக்கச்சே ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரம் முடியும் பொழுது சாதிக்கிறார். இதுனவோ நான் சொல்லிட்டுதான் நினைச்சுக்காதீங்கோ. அடியனுடைய ஆச்சாரியரான அப்பிள்ளார் வாதி அம்சாம்புவாகர் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர், அந்த மகானுக்கு எத்தனை திருநாமங்கள். அந்த மகான் கிளிப்பிள்ளையை பழக்கி வைத்தார் போலே அப்படின்னு சாதிக்கிறார். மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி அப்படின்னு வரதராஜ பஞ்சாஸ்திரியும் தன்னை கிளியா உருவகப்படுத்திக்கிறார் சுவாமி. ஆவர்த்தயந்தி ஹிருதயம் கடு சிக்ஷகானாம் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி. நாம தான் சொல்லி கொடுப்போம் கிளிக்கு, அந்த கிளி திரும்பி அதை சொல்றது, அந்த சொல்லச்ச மழையா இருக்கிறது. அது நம்ம சொல்லி கொடுத்ததான் திருப்பி சொல்றது, ஆனாலும் கூட நமக்கு மனோரஞ்சகமா இருக்கு, மனசுக்கு ஆஹ்லாதகரமாக நம்மளை ஆகர்ஷிக்கும்படியாக அற்புதமா இருக்கு அந்த கிளியினுடைய பேச்சுக்கள். இதோ இங்க படுத்துன்னு இருக்காளே பரம பாகவதா, அந்த பாகவதையானவள் அவ எப்படிப்பட்டவள்னா ஒரு கிளியா இருக்கா. அந்த கிளியானது என்ன பண்ணும்? கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னுட்டு சொல்லும். கீசு கீசென்றும் ஆணிச்சாத்தன்னு 7வது பாசுரம். அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது பெருகாரண சுவாமிதனுடைய வியாக்கியானத்தில் அனுகிரகிக்கிறார். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடணும். அத ஆணிச்சாத்தன் என்ன பண்ணித்தான் கீச்சு கீச்சு கிச்சா கிச்சான்னு சொல்றோம் பாருங்கோ, அந்த மாதிரி கீசு கீசு அப்படின்றதான் அது. அத சொல்லச்சே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குழந்தைகள் பேரை சொல்லச்சே எவ்வளவு அழகா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கிளி இது, அப்படிப்பட்ட ஒரு பரம பாகவதையான அழகிய கிளி. அவ பரம பாகவதைன்றது நானேதான் ஆயிடுங்கன்னு அவ சொல்ல போறா. அதனால தெரிய போறது.
அதனால ஒரு வைஷ்ணவ லட்சணத்தையே இந்த பாசுரத்தினால நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகிக்கிறார். அதுதான் இந்த பாசுரமானது நமக்கு விளக்கி சொல்றது. எல்லே இளங்கிளியே இன்னம் புறங்குதியோ செல்லென்றழையின் மேல் நங்கை மீர் போதருகின்றேன் எல் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆகிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வீருடைமை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரிம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். இதனை எல்லே அப்படின்னுட்டு என் சகியே சிநேகிதியே என்னுடைய நண்பி சிநேகிதை நீ எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க தெரியுமா? ஸ்நேகிதம் ஸ்நேகம் ஸ்நேகம்னா பரஸ்பரம் உபகாரம் பண்ற ஸ்நேகம். உபகாரம் பண்ணக்கூடிய ஸ்நேகம் இருக்கே அது ரொம்ப வசந்தது இல்லையா? ஸ்னிக்தாடா இருக்கா. ஒரு நண்பனை பார்த்தாக்கா மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்துடுறது. அவன் என்ன பண்ணாலும் என்ன கேட்டாலும் நாம பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோன்றது. அதனால எல்லே என் சகியே அப்படின்னு கூப்பிடுறார். இளங்கிளியே கிளி அதுலயும் இளம் கிளி. இளம் கிளி என்ன பண்ணும் அப்படின்னாக்க குழந்தை யாழினது குழலினது என்பர் தன் மக்கள் மழை சொல் கேளாதவர். தன்னுடைய குழந்தையினுடைய பேச்சை கேட்கிறானே அதை காட்டிலும் யாழ் மதுரமா இருக்குமா அல்லது வேணுகானம் என்ன இருக்குமான்னா குழந்தையினுடைய பேச்சு தானே அழகா இருக்கும். அதுதானே மழலை. ஒரு குழந்தை பேசுற மழலையே அழகுன்னா ஒரு இளங்கிளி அது பேசித்துனாக்கா எவ்வளவு மழலை எவ்வளவு அழகா இருக்கும். அது அதை ரசிச்சு ரசிச்சு நம்ம கேட்கலாமே. அதனால இல்லே இளங்கிளியே அப்படின்னு கூப்பிடுறா. கூப்பிட்டது சகியேன்னு கூப்பிட்டா, இளங்கிளியேன்னு போட்டுட்டா. கிளி அப்படின்னு போட்டு இளங்கிளியேன்னு போட்டுட்டா. இவ்வளவு அழகா போட்டுட்டு இன்னும் உறங்குதியோ இன்னும் தூங்குறியா நீ இன்னும் தூங்குறையா அப்படின்னு கேக்குறா. இன்னும் தூங்குறையான்னு கேட்டாக்கா அது அவளுக்கு கோபம் வருது. ஏன் அவளுக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா கிருஷ்ணானுபவம். நேத்தியா சொன்னோம் யாருமே இங்க காட நித்ரையில போல ஆழ்ந்த உறக்கம் இல்லை யாருக்கும். எல்லாருக்கும் எப்படிப்பட்ட தூக்கம் அப்படின்னா யோக நித்ரா மாதிரி. இவன் எல்லாரும் கிருஷ்ண சம்சேஷத்திலேயே துடிச்சுட்டு இருக்கிறவா. இவளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாம கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியவா. இவெல்லாம் கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கிறவா அந்த பகவானுடைய சிந்தனையிலேயே போராடும் இல்லையோ. அப்படிப்பட்டவாளை போய் இன்னும் உறங்குதியோ இன்னும் தூங்குறியா அப்படின்னு கேட்டுட்டாக்க அவளுக்கு கோபம் வருது. நியாயம் தானே. நான் கிருஷ்ணானுபவத்துல இருக்கச்சே என்னை பார்த்து தூங்கிட்டு இருக்கியான்னு கேக்குறியே அப்படின்னு அவளுக்கு கோபம் வருது. ஏன்னா நாம எதுல ஆழ்ந்த சிந்தனையில இருக்கோமோ அதை ஒருத்தர் கெடுத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க, அவளுக்கு ரொம்ப கோபம் வருது சகஜம். ஆனால் இங்க அப்படி இல்லை. எல்லாரும் ஒரே சிந்தனையில இருக்கா. ஆனா கூடியிருந்து குளிர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறா. கூடியிருந்து குளிர்ந்து இருக்கணும் எல்லாருக்கும் அந்த எண்ணத்துலதான் அவ கூப்பிடுறா. ஆனாலும் கூட இந்த அனுபவம் அந்த அனுபவத்துல ஒரு தாரை அது பாட்டுக்கு அப்படி ஒரு தாரையா இருக்கு அனுபவம். அந்த அனுபவத்துல ஒரு சின்ன நியூனத்தை குறைபாடு வந்துட்டா கூட ஒரு இடைஞ்சல் வந்துட்டா கூட அவளால தாங்க முடியல. ஏன்னா இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் எப்படிப்பட்டவா லீலா சுகர் அழகா வர்ணிக்கிறார்.
விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்தவருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு அழகா பாடுறார் கோபிகாஸ்திரி. எல்லாரும் கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்கா. அவனுடைய திருவடியை தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாத வாழ்க்கைன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள் தான். ஆனால் எது பரதத்துவம்னு அவளுக்கு தெரிஞ்சுடுத்தே, அந்த பரதத்துவம் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். அந்த கிருஷ்ண திருஷ்ணையிலேயே ஊறி போனவாய்வா. நம்மாழ்வார் மாதிரி. நம்மாழ்வாரோ நித்திய சூரி, அவருக்கு பகவத் சிந்தனை வருது சகஜம். ஆனால் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்களான இவாளுக்கு இந்த சிந்தனை வருதுன்றது என்ன ஆச்சரியம். அவெல்லாம் என்ன பண்றாளாம், வித்துண்டு வரா. எதை வித்துண்டு வரா? தயிர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் வித்துண்டு வரா. வித்துண்டு வர சமயத்துல பகவானையே நினைச்சுட்டு இருக்காளோ இல்லையோ, அதனால அந்த மோகமா, அந்த மோகத்தினால அவ என்ன பண்றா, தயிர் வேணுமா பால் வேணுமா அப்படின்லாம் அவ கேட்கல. அவ கேட்டது என்ன தெரியுமா, கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்தன் வேணுமா, தாமோதரன் வேணுமா, மாதவன் வேணுமா அப்படின்னு அவ கேட்கிறாளாம். சரி, விற்கிறவளுக்கு தான் அப்படின்னாக்க வாங்குறவளுக்காவது கொஞ்சம் சிந்தனை இருக்க வேண்டாமோ? வாங்குறவ கேட்டாலாம், கோவிந்தன் படி எவ்வளவுமா, மாதவன் உழக்கு எவ்வளவு, இது வீச எவ்வளவு அப்படின்னு அவ கேட்கிறாளாம். அங்க அவளுக்கும் தயிர் பால் வெண்ணெய் நெய்ன்னு தோணல, விற்கிறவளுக்கும் தோணல, வாங்குறவளுக்கும் தோணல. ஏன்ன முராரி பாதார்த்த சித்தவருத்தி, முராரியான எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே தன்னுடைய மனச பறிகொடுத்துட்டு நிக்கிறாவெல்லாம். அதனால கோபி காமா, கோபிகாஸ்திரிகள்லாம் காமத்தினால எல்லாத்தையும் அடைஞ்சுட்டா, மோட்சத்தையே வாழலாம். அப்படிப்பட்டவாவா. அப்படிப்பட்ட கிருஷ்ணானுபவத்துல இருக்கக்கூடிய ஒத்திய போய் உறங்குதியோ அப்படின்னு கேட்ட உடனே இவாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்து. உள்ள இருக்கிறவளுக்கு நீ என்ன கிளின்னு சொன்னான்ட்டு போருமான்னா, இப்படி என்ன பார்த்து கேட்டுட்டியே. சில்லென்றழையீர் மீன், சுள்ளுன்னு பேசாதீங்கோ, சிடுதிடுன்னு பேசாதீங்கோ. ஒரு குழந்தையோ பெரியவாளோ யாரா இருந்தாலும் சரி, தூங்குற சமயத்துல எழுப்புறதே அழகான கலை, அழகிய கலை அது. ஒரு குழந்தைய எழுப்புறோன்னுட்டு ஓன்னு இறஞ்சி எழுப்பினோம்னாக்கா அவனுக்கு எப்படி, அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும், அதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே. அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது, எழுப்பக்கூடாது. நம்ம எழுப்புறச்ச அந்த குழந்தைக்கு மதுரமா இருக்கணும். பெருமாளுக்கு அழகா சுப்பிரபாதம் பாடுறோம். இன்னைக்கும் ரங்கநாத சன்னதியில விஸ்வரூபம் ஆகச்ச வீணாகானம், வீணாகானத்துலதான் பண்ணுவா. அதனாலதான் மங்கள வாத்தியம்னு சொல்றோம். மங்கள வாத்தியத்தினால பெருமாளை எழுப்பணும். அத மாதிரிதான் யாரா இருந்தாலும் எல்லாரையுமே மங்களகரமா எழுப்பணும். சில்லுன்னு எழுப்பினாக்கா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த சிடுதிடுன்னு எப்பவும் மூஞ்சி வச்சுக்க கூடாது. கோஷ்டீபுரம் சுவாமின்னு எழுந்துள்ள இருந்தார். அந்த சுவாமி 1930-40 அந்த காலம். அந்த சுவாமிக்குடைய திருநாமத்தை யாரும் சொல்ல மாட்டா, மகான்களுடைய திருநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த சுவாமியினுடைய திருநாமம் என்னன்னா கோஷ்டீபுரம் பெருமாளுடைய திருநாமம். பெருமாளுக்கு திருநாமம் சௌமி நாராயண பெருமாள். அதுதான் அந்த சுவாமியினுடைய திருநாமம். சௌமியன்னு என்ன அர்த்தம்? இனிமையானவன் அர்த்தம். மதுரமான வாழ், இனிமையான வாழ். அந்த சுவாமி வீதியில போகச்ச கைய கூப்பிண்டே எழுந்துருள்வேராம். நானேதான் ஆயிடுக, கைய கூப்பிண்டே எழுந்துருள்வேர். பகவத லட்சணம். மந்தஹாசத்தோட புன்னகையோடயே எழுந்துருள்வேராம் சுவாமி. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம கொஞ்சம் மூஞ்ச சுள்ளுன்னு வச்சுன்னு போனோம்னு வச்சுக்கோங்க, எதிர யாராவது வந்தான்னாக்கா அவ மனசுல கஷ்டம் வந்துடும். கார்த்தால கிளம்புறோம், அல்ல எதிர வரோம், இந்த மனுஷன் இப்படி மூஞ்ச சிறு சின்ன போடுறதுக்கார் அப்படின்னு நம்மளையும் அறியாம அவகிட்ட அபச்சாரப்பட்டுடுறோம். அது தப்பு இல்லையா? அதனால சிரிச்ச முஞ்சா எழுந்துருளி ஆகுமா சுவாமி. மந்தஹாசத்தோட கையை கூப்பிட்டு எழுந்துருளி ஆகுமா. கையை வீசிட்டு எல்லாம் எழுந்துருள மாட்டேறான்.
கையை கூப்பிட்டு எழுந்துருளி ஆகுமா? காரணம் என்னன்னா எல்லாமே யாரோட இது? பகவானுடைய விபூதிகள் தானே. வர்றவன் அத்தனை பேரும் பகவானுடைய விபூதிகள். அவளுக்கு தெரியும் தெரியாதுன்றது வேற விஷயம். ஆனால் பகவானுடைய விபூதின்னு இவருக்கு தெரிய முடியும். எப்பேற்பட்ட மகான் அந்த சுவாமி! அந்த சுவாமி பெரிய பண்டிதர். ஆனால் அந்த சுவாமியினுடைய திருமாளிகையில எப்பொழுதும் புராணங்கள் இதிகாசங்கள் இதுதான் பிரவச்சனம் ஆயின்னு இருக்குமா? ஏன் அப்படின்னாக்கா சாட்சாத் பிரமேயத்தை நம்ம அதுல கொண்டாடுறோம். சாட்சாத் பிரமேயத்தை சேவிச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரங்கள்லாம் பிரமேயத்தை சொல்லாது. பிரமேயம் சொன்னா கூட விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பாகவதம் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எப்படின்னா பிரமேயத்தோடையே நேரம் விளையாடுறது அது. அதனால பிரமேயமான எம்பெருமானை பற்றியே சொல்றதுனால அந்த பிரவச்சனமே ஆகுமா? அந்த மாதிரி எழுந்தருள் இருந்தே அந்த மகான். அதனால யாருமே எப்படி இருக்கணும்னா சொல்லுன்னு வச்சுக்க கூடாது மூஞ்ச. அது எனக்கு அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே வராது. சொல்லுதான் மூஞ்சி வச்சுட்டு இருப்பேன். ஏனோ நம்ம சுபாவம் அப்படி எடுத்து. ஆனால் அத மாதிரி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சிரிச்ச மூஞ்சா இருங்கோ. எல்லாருக்கும் அதை பார்த்தா பிடிச்சு போயிடும். அதுதான் மாதுரியம் வேணும். மாதுரியத்தை விட்டுட்டு கடுவா இருந்தாக்கா யாருக்கும் பிடிக்காது இல்லையா? இனிமையா இருந்தாதானே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால அத மாதிரி இருங்கோ. அந்த மாதிரி இருந்தாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால இங்க இந்த பாகவதெல்லாம் வந்து எழுப்புறா. எழுப்பச்சு இன்னும் உறங்குதியோ, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டா. அதனால உள்ள இருக்கிறவளுக்கு அப்படி கோவம் வந்துருச்சு. என்னது காத்தால நாம வந்து கிருஷ்ணானுபவத்துல இருக்கோம், அந்த சமயத்துல இத மாதிரி எழுப்பிட்டாளே அப்படின்னு கஷ்டமா இருக்கு அவளுக்கு. அதனால அவ சொன்னா சில்லென்றடையின் அந்த மாதிரி கூப்பிடாதீங்கோ, சிறுதிருன்னு விடாதீங்கோ. நஞ்சமீர் வருங்கோ, நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவா? போன பாசுரத்துல வாசல்ல இருக்கிறவா உள்ள இருக்கிறவளை பார்த்து நங்காய் அப்படின்னு போட்டா. பூர்ணையானவளே, பூர்ணத்துவத்தை அடைந்தவளே அப்படின்னுட்டு வாசல்ல இருந்தவா உள்ள இருந்தவளை கூப்பிட்டா. இப்போ உள்ள இருக்கிறவோ வாசல்ல இருக்கிறவளை பார்த்து சொல்றா பாகவத லட்சணம். நங்கமீர், நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவா தெரியுமா? நீங்க எல்லாரும் கிருஷ்ணானுபவத்துல பராகாஷ்ட எதுவோ அதை அடைஞ்சவா. அதனால நீங்க எல்லாம் பரிபூர்ணமானவாள். பரிபூர்ணமான நீங்கள்லாம் போய் இப்படி சில்லுன்னு விழலாமா? அப்படி சில்லுன்னு நீங்க விழக்கூடாது. நங்கமீர் போதருகின்றேன், நான் வரேன். நான் இத மாதிரி நான் வரேன். நான் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன். ஆனால் இத மாதிரி என்ன வந்து சில்லுன்னு விழாதீங்களே அப்படின்னுட்டு அவ கூட்டா. பூர்ணமானவைகள் நீங்கள பூர்ணமா இருக்கிறவாள்லாம் என்னைக்கும் என்ன பண்ணுவா? எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்ச வாழ்க்கை இது சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் இதுல போய் அவ வந்து கோச்சிக்கிறதுன்றதே வராதே அவளுக்கு. ஆனா உனக்கு வந்துருத்தே, ஏன் இத மாதிரி வந்தது? அது மாதிரி கூப்பிடாதீங்கோ, நான் வரேன் அப்படிங்கிறா. உடனே இவாளுக்கு வந்து இவாளுக்கு கஷ்டமா இருக்கு. நாம எல்லாரும் காலை எழுந்து தீர்த்தாமாடி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு இருக்கோம். வந்து ஒவ்வொரு பாகவதையாக கூப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்குச்சு இவ இத மாதிரி சொல்றாளே நம்மளை பார்த்து. அதனால அவ சொல்றாது வல்லை உன் கட்டுரைகள். ஐயோ அம்மா, நீ பேசுறதெல்லாம் சாதாரணம் இல்லை, ரொம்ப கெட்டிக்காரணி. நீ பேசுறதெல்லாம் சாதாரணம் இல்லை, எல்லாரும் கெட்டிக்காரியா இருக்கீங்க நீங்க எல்லாம். நீ வந்து பேச்சுல ரொம்ப சமர்த்தை, நீ ரொம்ப சமர்த்தியமா பேசக்கூடியவோ நீ அப்படின்னுட்டு. ஏன்னா தாய் குலத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி பேச்சுவார்த்தை வந்ததுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவன் பேசுறதெல்லாம் எப்படி வருதுன்னாக்கா லெப்டும் ரைட்டும் கொடுத்துடணும் பரஸ்பரம். அந்த மாதிரி பரம பாகவதாளா இருந்தாளா கூட இவன் வந்து என்ன பண்றான்னாக்கா இத மாதிரி பேசிக்கிறா. இந்த ஒரு பாசுரத்துலதான் இத மாதிரி இருக்கு, பரஸ்பரம் பேசிக்கிறதா மாதிரி. காரணம் என்னன்னா வைஷ்ணவ லட்சணத்தை சொல்றதுக்கோசரம். அதனால வள்ளியவன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எளிதும்.
நீ பேசுறது அது அத்தனையும் அறியும். எல்லாம் நாங்களாம் தெரிஞ்சுதான் இருக்கோம். நீ என்னவோ புதுசா உட்கார்ந்து இது மாதிரிலாம் பேச வேண்டாம். நீ எவ்வளவு கெட்டிக்காரி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீ எவ்வளவு கெட்டிக்காரின்னு எங்களுக்கு தெரியுமே. அதனால நீ எங்களை பார்த்து இப்படி சொல்லாத அப்படின்னு வாசல்ல இருக்கிறவா உள்ள இருக்கிறவளை பார்த்து சொல்றாத. உடனே அதற்கு அவ சொல்றா, வள்ளியர்கள் நீங்களே, நீங்க தான் கெட்டிக்காரிகள், நீங்க தான் கெட்டிக்காரிகள், நான் ஒண்ணும் கெட்டிக்காரி இல்லை, நீங்க தான் கெட்டிக்காரிகள் அப்படின்னுட்டு அவ உள்ள இருக்கிறவ சொல்லிட்டா. இது என்னது அப்படின்னாக்கா, பெரிய பட்டுன்னு மூணு தெரிச்ச மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆயிடுறது, பெரிய அபச்சாரம் இல்லையா, அது பெரிய அபச்சாரமா போயிடுறது. அந்த அபச்சாரம்ன்றது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவால் பட்டுக்கலாமா? வள்ளியர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டாவோ. சொல்லி முடிச்ச உடனே தன்னை அறியாம அவளுக்கு கஷ்டமா போயிடுச்சு. அவள்லாம் எப்படிப்பட்டவா, நங்கை மீது போட்டிருக்கா, பூர்ணத்துவத்தை அடைந்தவாள், கிருஷ்ணானுபவத்திலேயே ஆழ்ந்து போயிருக்கிறவா, அவளுக்கு பாகவத லட்சணம் நன்னா தெரியறது, ஒவ்வொரு திருமாளிகைக்கும் கூப்பிடுறா. அப்படிப்பட்ட அவளை போய் வள்ளியர்கள் நீங்களே, நீங்க தான் கெட்டிக்காரிகள், உங்களுக்கு தான் நன்னா பேச தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டோம்னாக்கா இது நைச்சாரம் தானே? இல்ல, நைச்சாரம் தானேன்னா அடியேன் ஒண்ணுமே தெரியாதவன், கிஞ்சித்யன், ஒண்ணுமே தெரியாது எனக்கு அப்படின்லாம் சொன்னாக்கா சரி. நீங்க தான் கெட்டிக்கார, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாக்கா, முதல்ல அவ சொல்லிட்டா வல்லைய உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயிருதும் அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லிட்ட உடனே இவா திருப்பி வள்ளியர்கள் நீங்களேன்னு சொன்னாக்கா அது பெரிய தோஷம் இல்லையா? அதனால அபச்சாரத்துக்கு பிராயஷ்சித்தம் நானேதான் ஆயிடுக, நானேதான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த வாக்கியம் இத வச்சுட்டுதான் மகான்கள்லாம் 3 நாள் 4 நாள்லாம் உபன்யாசம் பண்ற. சுவாமி தேசிகன் இதையே வச்சுருக்கார். இது நம்முடைய சுரூபத்தை காமிக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சுரூபம் எப்படிப்பட்டது. பொறுத்தியார் நம்ம கிட்ட தப்பு பண்ணினா கூட நாமும் அவகிட்ட எப்படி நடந்துக்கணும், அவதான் தப்பு பண்ணனான்னு நாம நினைச்சுக்க கூடாது, நாம தான் தப்பு பண்ணினதா சொல்லிக்கணும், அவ தப்பு பண்ணினதா சொல்லவே கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அவகிட்ட போய் அபராத க்ஷமணம் பிரார்த்திக்கிறது தான் நம்ம ஸ்வரூபம். அபராத க்ஷமணம் நம்ம பிரார்த்திக்கணும், அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். ஏன் அப்படின்னாக்கா, பாகவதாருடைய மனசு என்னைக்குமே கலக்கம் அடையக்கூடாது. அவன் மனசுல ஒரு கலக்கம் வந்துருச்சோ, கஷ்டம் வந்துருச்சோன்னாக்கா அது நம்மள அப்படி கெடுதல் பண்ணிடும். அதனால பாகவத பிரச்சாரம் கூடாது. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அத்தியாயம் 4வது பாதம் கடைசி அதிகரணம், முக்தி பல அநியமாதிகரணம்னு பேர் அதுக்கு. அங்க முக்தி பலம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியானது எப்பொழுது சித்திக்கும் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்லச்சே ததவஸ்தாவதே அப்படின்னு சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிக்கும் பொழுது, பிரம்மவித பிரச்சாரம் படாம இருக்கணும், பாகவத பிரச்சாரம் படாம இருக்கணும். பாகவத பிரச்சாரம் பட்டுட்டோம்னாக்கா அதற்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்காம நமக்கு எதுவுமே சித்திக்காது, நமக்கு எதுவுமே சித்திக்காது. பாகவத பிரச்சாரம் பட்டுட்டோம்னாக்கா பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க வேண்டாம், அந்த பாகவதால் திருவடி வாரத்திலேயே அபராத க்ஷமணம் பிரார்த்திக்கணும். நம்ம எல்லாருக்கும் அம்பரீஷ உபாக்கியானம் தெரியும். அம்பரீஷர் துவாதசி பாரணை பண்ணணும். துர்வாசரோ நான் பாரணைக்கு வரேன்னு சொல்லிட்டார். அவர் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுத்து. இவர் என்ன பண்ணார், ஜலபாரணை பண்ணிட்டார். ஜலபாரணை தான் பண்ணிருக்கார். அது விரதத்தையும்
முடிச்சு வைக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவளோட சேர்ந்து பாலனை பண்ணா அதையும் தோஷம் இல்லாம பண்ணும். அததான் சாஸ்திர சம்மதமா அம்பரீஷ மகாராஜர் பண்றார். ஆனாலும் இவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே இவர் வந்து ஏதோ பண்ற கிருத்தியத்தை, தன்னுடைய முடியை பிடிச்சி அடிக்கிற, 2 பிசாசு வந்தது அப்படிலாம் சொல்றோம். அவர் சக்கரத்தாழ்வார்கிட்ட போய் கையை கூப்பிட்டு சரணடைஞ்சு விட்டார். துரத்தி அடிக்கிறது. எல்லா தேவதைகள்கிட்டையும் போயிட்டார் துர்வாசர். எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டா அவள்லாம். அதன் பிறகு பெருமாள்கிட்ட சர்வலோக சரண்ய நோழியோ பகவான்கிட்ட போனா கூட பகவான் அப்ப சாதிக்கிறார். இந்த விஷயத்துல 9வது ஸ்கந்தத்துல பகவான் சாதிக்கிறது. அதுல பகவதத்துல அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிர்கிரஸ்த ஹிருதய பக்தர் பக்த ஜனப்பிரியா அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். தவிர சாஸ்திரங்கள்லாம் என்ன சுதந்திரன் அப்படின்னு சொல்றது. நான் எல்லாரையும் நான் ஆட்சி படைக்கிறவன், நான் யாருக்குமே ஆட்பட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றது சாஸ்திரம் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியும் இல்லையோ, நான் பக்த பராதீனனா இருக்கேன். பக்தாளுக்கு பராதீனன். பக்தால் என்ன சொல்றாங்களோ அதைதான் நான் பண்ணுவேன். பக்தாருடைய கட்டளையை தவிர்த்து எனக்கு வசதி எதுவும் கிடையாது. அதனால நான் அசுதந்திரன். சாஸ்திரம் என்ன சுதந்திரம்னு சொல்லலாம், ஆனால் என்னை பொறுத்த பரியந்தம் நான் அஸ்வதந்திரன். ஏன் தெரியுமா? சாதுக்களான உபாசகால் இருக்காளே பக்தாள், அவளால என்னுடைய ஹிருதயமானது அபகரிக்கப்பட்டது, கிரகிக்கப்பட்டுருச்சு. அப்படி இருக்கிறது நான் பக்த ஜனப்பிரியனா போயிட்டேனே. அவ சொல்றதுதானே எனக்கு. 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பக்தாள் இருக்காளே அவளுக்கெல்லாம் பின்னாடி வந்து நிப்பேராம் பெருமாள். அதிதூரமா பக்தானாம் புறத்தஸ்திதம். பக்தர்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் பாரு அப்படின்னு வந்துருவார் பெருமாள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அவன். அமரர்க்கு அரியானை, தமர்களுக்கு எளியானை அப்படிங்கிறாரு நம்மாழ்வார். தேவதைகள்லாம் கூட சரி சேவிச்சா கிட்ட போக மாட்டார் பெருமாள். அவர்களுக்கு அரியானை, ஆனால் தமர்களுக்கு எளியானை, தன்னை சேர்ந்தவாள் பாகவதால் இருக்காளே அவளுக்கெல்லாம் ரொம்ப சுலபன் பகவான். பிரபல சுலபன், பரம சுலபன் பகவான். அவனுடைய சௌலபியம் யார்கிட்ட வரும்? பக்தால் கிட்டதான் வரும். நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவோ மத்பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. பெருமாள் சொல்றார் நாரதர்கிட்ட, நான் வந்து வைகுண்டத்துல இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கா, அங்கேயும் நான் இல்லை. யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கனா அங்கேயும் இல்லை. சூரிய மண்டலத்துல இருக்கனா அங்கேயும் இல்லை. வேற எங்க இருக்க நீ? மத்பக்தா எத்திர காயந்தி, என்னுடைய பக்தா எல்லாம் எங்க என்னை பத்தி பாடுறாளோ அங்க நான் ஓடி வந்து சொல்றேன். மத்பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி. எனக்கு அவதான் எனக்கு முக்கியம். காரணம் அவள்லாம் எப்படி இருக்கா தெரியுமா? உண்ணும் சோறு பருகநீர் தின்னும் வெற்றிலியமெல்லாம் கண்ணன்யம் பெறமான் என்று காளையவா. அவளுக்கு சாப்பிடுற சோறு, பருகு நீர், குடிக்கிற தீர்த்தம், சாப்பிடுற சாதமோ தீர்த்தமோ வெற்றிலையோ எல்லாமே எம்பெருமான் கண்ணனே, வேற ஒண்ணுமே எனக்கு கிடையாது அப்படின்னு இருக்காளேவா. எனக்கோசரம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டாவா. வாசுதேவ சர்வமிதி அப்படின்னுட்டு பெருமாளே சொல்ற கீதையில, வாசுதேவனே எனக்கு எல்லாம் அப்படின்னு அவ இருக்காளே. அவ எங்க நான் எங்க? உதாரா சர்வையே வைத்தே. அவள்லாம் உதாராள். ஔதாரியம் பக்தாள் கிட்டதான் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஔதாரியம் இருக்குன்னு எல்லாரும் கொண்டாடுறா. அவளை பாருங்க, அவ எப்படி இருக்கா தெரியுமா? எனக்கோசரம் எல்லாத்தையும் விட்டுட்டா. மாம் மதியம் நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள்கிட்ட இவாள்லாம் இப்படி இருக்கா. அப்படிப்பட்ட பக்தா இருந்தான்னாக்கா அவதான வசதியானவா. அவளுக்கோசம்தான் நானு இருக்கேன். அதனால
அந்த பக்தர்கிட்ட நீர் அபச்சாரப்பட்டுட்டேரு அம்பரீஷ மகாராஜர்கிட்ட, அவர்கிட்ட போய் நீர் அபராட்சமணம் பிரார்த்திச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் பெருமாள். அவர் என்ன பண்ற, துர்வாசர் அம்பரீஷ மகாராஜர்கிட்ட கையை கோப்பிட்டு சேவிச்சு என்னை அனுகிரகிக்கணும், எனக்கு அனுகிரகிக்கணும், க்ஷமிக்கணும் அப்படின்லாம் சொன்ன உடனே அவர் கையை கூப்பிட்டு அடியேன் பண்ணதுதான் தவறு, தேவரையில் எழுந்துள்ளணும், நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகி பற்ற சொல்றது, எப்பொழுதும் அடியேன் நீச்சன் அடியேன் நீச்சன் அப்படியே சொல்லிக்கணுமா, நைச்சானுசந்தானமே பண்ணிக்கணுமா. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை இங்க இவோ சொல்ற, நானே தான் ஆயிடுகேன்னுட்டு அம்பரீஷ மகாராஜர்கிட்ட துர்வாசர் பிரார்த்திக்கிறார். துர்வாசர் பிரார்த்திச்ச உடனே அம்பரீஷ மகாராஜர் க்ஷமிக்கணும், தேவையர் கோசம் தான் காத்துட்டு இருக்கேன், இன்னும் அவர் பாரணை பண்ணல. அதனால அவர் வந்த உடனே அவருக்கு முதல்ல சமர்ப்பிச்சு அப்புறம் தாம் செய்கிற அம்பரீஷ மகாராஜர். இந்த மாதிரி பக்தாளுடைய பாகவதாளுடைய அபச்சாரம் வந்துருச்சோன்னாக்கா அது எவ்வளவு தோஷம், அது வரக்கூடாது, வரவே கூடாது. அந்த பாகவத அபச்சாரம் வரக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்னா தன் பேர்ல ஏறிட்டுக்கணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வெஸ்டண்டே இருப்பார், நம்மள காரணம் இருக்குமோ காரியம் இருக்குமோ தெரியாது, வெஸ்டண்டே இருக்கலாம். வெஸ்டண்டே இருந்தாக்கா திருப்பி நம்ம வெய்ய ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன பிரயோஜனம்? சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல சாதிக்கும் பொழுது என்ன சாதிக்கிற, ஷப்யமானஸ்ய யத் பாபம் ஷபந்தம் அதிகச்சதி ஷபதா யத் கிருதம் புண்ணியம் ஷப்யமானமுபைதி தத் அப்படின்னு சாதிச்சிருக்க. இது சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார். ஒத்தரை நான் வையறேன், என் வாய்க்கு வந்தபடி நான் வையறேன், வெச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் தெரியுமா, நான் யார வையறேனோ அவருடைய பாபங்கள்லாம் எனக்கு வந்துடுறது. அந்த மாதிரி நான் வெச்சனோ இல்லையோ என்னுடைய புண்ணியம் எல்லாம் அவருக்கு போயிடுறது. நான் வெச்சதுனால அவருடைய பாபங்கள் எனக்கு வந்துடுறது, என்னுடைய புண்ணியங்கள்லாம் அவருக்கு போயிடுறது. அப்படியானாக்கா இப்போ நான் யார வையறனோ அவருக்கு எவ்வளவு பாக்கியம், அவருடைய பாபங்கள்லாம் போயிடுத்து, என்னுடைய புண்ணியம் எல்லாம் சேர்ந்து வச்சோ, அது அவருக்கு ரொம்ப விசேஷமாச்சே. அதனால இத மாதிரியாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒருத்தர் வெஸ்டன் இருந்தாருன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்க அனுகிரகிக்கிறார். அவகிட்ட நன்றியோட இருக்கணுமா. என்ன நன்றி அப்படின்னா, நம்மள ஒருத்தர் வெய்யற, நம்மள வெசாக்கா அப்போ ஏதோ நம்ம நிறைய பாவம் பண்ணிருக்கோம், அந்த பாவம் பண்ணவேதான் இன்னொருத்தருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் விஷயமாயிடுறோம். இன்னொருத்தருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நம்ம விஷயமாயிட்டோம்னாக்கா அது காரணம் என்ன, நம்ம பண்ணின பாபம் தானே. நாம பண்ணின பாபம் தான் அதற்கு மூல காரணம். அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் விசவப்பட்டதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா, நான் பண்ணின பாபம். அந்த பாபம் நான் பண்றேன்னு அவர் ஞாபகப்படுத்திட்டார். ஞாபகப்படுத்தி அந்த பாபத்தையும் என்ன அவர் வெசம் வாங்கிட்டார் இல்லையா, அதனால அவர்கிட்ட ரெண்டு விதமா இருக்கணும், நன்றியோட இருக்கணும். அத மாதிரி அவர்கிட்ட நாம ஐயோ இவர் தனக்குத்தானே கெடுதல் பண்ணிக்கிறாரே, என்ன கெடுதல் பண்ணிட்டார் அவர், நம்மள வெச்சுட்டார், நம்மள வெச்சதுனால நம்ம பாபம் அவருக்கு போயிடுத்து, இன்னும் பாப்பம் ஏறெடுத்து இல்லையா, தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறார். ஆத்ம துரோகம் அமர்யாதம் அப்படின்னு உதாரிக்கிறார் தேசிகன் அங்க. ஆத்ம துரோகம் ஆத்ம துரோகத்தை பண்ணிட்டாரு அவர், தனக்குதானே துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட கருணையோட இருக்கணுமா. அதே மாதிரியாக இன்னொரு விஷயம் சொல்றார், அப்படியே நம்மள வெச்சுட்டு போட்டோமே, வெச்சுட்டு போனாக்கா நம்மள வைய முடியுமா, நம்மள வையறது இல்ல, பின்ன யார வையறது, உடம்ப வையற, உடம்பதான் வையற. இந்த உடம்புன்றது அனித்தியம், அனித்தியானி சரீராணி விபோ நைவ சாஸ்வதா, உடம்பெல்லாம் அனித்தியமா இருக்கு. அதனால ஒரு ரசம் போடுங்க, உடம்பு தானே வையிற, என்னையா வையிற, என்ன வைய முடியாது, என் ஆத்மஸ்வரூபத்தை யாராலையுமே வைய முடியாது, அது நிர்விகாரம்,
நித்தியமானது, எப்பொழுதும் மாறுபாடு அற்றது. அது அது ஆனந்தத்தோட கூடினது. ஏதோ இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடம்பு எதனால கிடைச்சது? நம்ம பண்ண புண்ணிய பாபங்கள்னால கிடைச்சது. ஆனால் கிடைச்ச உடம்ப நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்தலாமே. அதுக்குதானே உடம்பே கொடுத்திருக்காரு பெருமாள். நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்து. கெட்ட விஷயத்துல எதுக்கு போகணும்? ஒருத்தருட்டு அபச்சாரப்படுறது அதெல்லாம் கூடாதுதான். ஆனால் அவர் வெய்யறன்னு என் உடம்பு இந்த பாபங்கள்னால விசவ சம்பாரிச்சுக்கிறது. அதனால அந்த உடம்பதான் வெய்யறார் அவர், என்னை வெய்யல அப்படின்னுட்டு நிம்மதியா விட்டுருங்கோ. அந்த சிந்தனையே வேண்டியதில்லை. அந்த சிந்தனையே வேண்டாம்னு நம்ம இருந்துட்டோம்னாக்கா யார் என்ன வச்சா நமக்கு என்ன வந்தது? நம்ம திருப்பி வச்சோம்னாக்கா அப்பதான் மேல 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 ஏறிண்டே போகும். ரெண்டு கையை தட்டினாதான் சப்தம் வரும். அதனால நம்ம அதை மாதிரி சொல்லாம நாம என்ன பண்றோம்? அவர் வெஸ்டாரா கையை கூப்பிடுங்கோ. கையை கூப்பிட்டோம்னாக்கா நமக்கு எந்த கெடுதலும் வராது. அது பிரத்யஸ்திர மஞ்சளி ரசவு தவ நிகிரகாஸ்திரே அப்படிங்கிறார் வரதராஜ பஞ்சாஸ்திர சுவாமி தேசிகன். பகவான் நம்மளை நிகிரகம் பண்ணணும்னு பாக்குறோம். நம்ம பண்ண புண்ணிய பாபங்களுக்கோசரம் பாபம் பண்ணிருக்கோம், அதுக்கோசரம் நமக்கு சிக்ஷை பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். அந்த சிக்ஷை பண்ற சமயத்துல பகவானை பார்த்துட்டு ரெண்டு கையும் கூப்பிட்டா போறோம். ரெண்டு கையையும் நம்ம கூப்பிட்டு அஞ்சலி பண்ணிட்டோம்னாக்கா அதுதான் பகவானுடைய நிகிரக அஸ்திரம். அந்த அஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரமா இது இருக்கு. பிரத்யஸ்திரமா இது இருக்குது. அதனால இந்த பகவான் பண்றச்சே நம்ம பிரத்யஸ்திரம் இது இருக்கு அப்படின்னா பாகவதால் பண்ணச்ச அவளை சேவிச்சிட்டோம்னாக்கா அவள் கோவெல்லாம் தணிஞ்சு போயிடும். அதனாலதான் வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருட்வா தண்டவத் பிரணமேத் புவி அப்படின்னு சொல்றோம். வைஷ்ணவரை பார்த்துட்டாக்க விழுந்து சேவிச்சுடுங்கோ, அவ திருப்பி சேவிச்சுடுவா. இதுதான் சுரூபம். வயச பார்க்காதீங்கோ, ஸ்ரீவைஷ்ணவத்துவத்தை ஒண்டி பாருங்கோ. தஸ்ய வராகஸ்ய விஷ்ணோரமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹ. அந்த யஜ்ய வராகம், மகாவராகம், ஸ்வேத வராகம், அந்த வராகனை யார் யார் சேவிக்கிறாளோ அந்த வைஷ்ணவாள் இருக்கா பாருங்கோ, தேஷாமப்பி நமோ நமஹ, அவளை நாங்க சேவிச்சுட்டே இருக்கோம். நம இத்தியேவ வாதினஹா அப்படின்றது சாஸ்திரம். எப்பொழுதும் என்ன சொல்லணுமா தெரியுமா? நமஹா நமஹா அப்படின்னே சொல்லிட்டு இருக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இதுதான். நமஹா நமஹான்னு சொல்லிட்டு இருங்கோ. வேங்கடத்துறைவார்க்கு நமவெண்ணலாங்கடமை அது சுமந்தார்கட்கே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். திருவேங்கடமனையான பார்த்துட்டு நமஹா நமஹான்னு சொல்றதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு சாதிக்கிறார் நம்மாழ்வார். திருவேங்கடமுடையானுக்கும் நமஸ்காரம். அந்த மாதிரி அவனுடைய அடியார்களுக்கும் நமகா. அந்த நமகான்னு சொல்றதுதான் நமக்கு சுரூபம். ஆக யார் தவறு பண்ணாலும் நாம நானேதான் ஆயிடுகன்னு சொல்லிடலாமே. பரதாழ்வான் அதை காமிச்சு கொடுக்கிறார், அழகாக காமிச்சு கொடுக்கிறார். கைகேயி பண்ண தவறு அல்ல, மந்தரை பண்ண தவறு அல்ல, தகப்பனான தசரதனம் பண்ண தவறும் அல்ல. மப்பாபமேவாத்திர நிமித்தமாசீத். என்னுடைய பாபம்தான் இங்க நிமித்தம், காரணமா இருக்கு, யாருடையதும் இல்லை. அவர் என்ன பண்ணார்? அவர் எங்கேயோ பாவம் கேகே ராஜனுடைய கிரகத்துல அவர் இருக்கார். அவர் என்ன பண்ணினார்? அவர் ஒரு தவறும் பண்ணல. ஆனால் அவரோ மத்பாபமேவாத்திர நிமித்தமாது, என்னுடைய பாபம் தான் இங்க காரணம் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டுக்கிறார் பாருங்கோ. அந்த மாதிரி இருக்கணும். நானே தான் ஆயிடுக. அவ தவறு பண்ணதான் நினைக்காதீங்கோ, எல்லாமே குணமாவே நினைச்சுக்கோங்கோ. அப்படி நினைச்சுட்டோம்னாக்க நமக்கு என்ன கெடுதல் வரப்போறது? எந்த கெடுதலும் நமக்கு வரவே வராது. இதுதான் நம் ஸ்வரூபம் அப்படின்னு நினைச்சுட்டா சரியா போயிடுறது. இதுதான் நமக்கு முக்கியமானது. அது முன்னாடி சொன்ன பாருங்க, கோஷீபுரம் சுவாமி அந்த மகான் தேவபெருமாள் சன்னதிக்கு வந்திருந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு தீர்த்தாமாடினார். தீர்த்தாமாடிட்டு புஷ்கரணியிலேருந்து எழுந்து வர பெரிய பரமைகாந்தி
அந்த மகான் எழுந்துள்ளும் பொழுது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் நல்ல வேதாத்தியாயி, அவர் என்ன பண்ண, இந்த சுவாமி பேர்ல பட்டுட்டார். கோஷ்டிபுரம் சுவாமியினுடைய திருமேனியில பட்டுட்டார். அவர் தீர்த்தமாட்டு எழுந்துள்ளார். இவர் சுத்தமா தான் இருக்க, ஆனால் பட்டுட்டார். அவர் பட்டுட்ட உடனே அவருக்கே மனசு கஷ்டமா போயிடுது. பேர்பட்ட மகான், அவர் பேர்ல பட்டுட்டமே. அந்த காலத்துல எல்லாரும் சுத்தால் தான், யார் மேலேயும் படமாட்டா, எல்லாம் சுத்தமா இருந்தா. வெளில எங்க போறதுக்கு பிரமேயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அவ எதுவும் படமாட்டா எல்லாம். ஆனாலும் சுவாமி பேர்ல பட்டுட்டுமே, இது அபச்சாரமா போயிடுத்தே அப்படின்னுட்டு அவருக்கு கஷ்டம். அடியன் க்ஷமித்தரணும், அடியன் பண்ணினது தவறு அப்படின்னு அவர் பிரார்த்திச்சுட்டார். உடனே கோஷ்டிபுரம் சுவாமி சாச்சாரம் சேஷமங்கம் புவோபரகா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளவுதான், ஒரே ஒரு வாக்கியம், சேஷம் அங்கம் புவோபரகா. இவருக்கு புரியல, இது என்னதுன்னு புரியலையே அப்படின்னு அவருக்கு கஷ்டம். சுவாமி என்ன பண்ண, அவர் கிளம்பி போயிட்டார் தன்னுடைய திருமாளிகைக்கு. இன்னொரு பண்டிதர்கிட்ட போய் இவர் கேட்டார், அந்த மாதிரி மேல பட்டுவிட்டேன், கோட்டிபுரம் சுவாமிகிட்ட அபராதக்ஷமம் பிரார்த்திச்சுன்னேன், அப்ப இந்த சுவாமி இதை மாதிரி சாதிச்சார் அப்படின்னு சொன்ன உடனே, ஒண்ணும் இல்லை, காளிதாசன் விக்ரமோர்வசியம் அப்படின்னு ஒரு நாடகம் பண்ணிருக்கான். அதுல விக்ரமன் ஊர்வசிய தன்னுடைய தேர்ல அழிச்சுட்டு போறான். விமானத்துல அழிச்சுட்டு போகச்ச ஊர்வசி என்ன பண்ணான்னாக்கா, அவளுக்கு ஒரு மயக்கம் வர வந்துடுச்சு. மயக்கம் வந்துடவே அவ விக்ரமனுடைய தோல்ல அப்படியே சார்ந்துட்டா. மயக்கம் சார்ந்துட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவ சுதாகரிச்சுக்கிறா. அவ சுதாகரிச்சுட்ட உடனே பார்த்து சொல்றா, ஐயோ மன்னிச்சுக்கோ, ஏதோ எனக்கு மயக்கம் மாதிரி ஆயிடுத்து, உன்னுடைய தோல்ல நான் சார்ந்துக்கும்படியா ஆயிடுத்து. உடனே விக்ரமன் அப்ப சொல்றான், சேஷமங்கம் புவோபரகா, நீ பாரு, ஒரு தோல்ல தானே நீ சார்ந்துட்ட, உன்னுடைய உடம்பு ஒரு பக்கத்துலதான் பட்டிருக்கு, மீதி எந்த இடத்துலயும் படவே இல்லையோ. அது இந்த பூமிக்கு புவக பரக பாரம்தான், இந்த உடம்பு பூமிக்கே பாரமா போயிடுச்சோ அப்படின்னுட்டு அவன் சொல்றான் விக்ரமன். இவ்வளவுதான். இததான் சுவாமி சாதிச்சுட்டார். அதாவது இந்த பாகவதர் ஸ்ரீ வைஷ்ணவர் சுவாமி தீர்த்தாமாட்டு எழுந்துள்ளார், ஒரு பக்கம் தான் மேலப்பட்டிருக்க, உடம்பு முழுக்க படலையே. பாகவதர் தொட்டுட்டாக்கா தஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி அப்படின்னுட்டு வேகேந்திர சம்ஹிதை சொல்றது. அந்த பாகவதால் தொட்டது அனைத்துமே சுத்தமானது, அனைத்தும் சுத்தமானது அப்படின்னு சொல்றது. அது இந்த சுவாமி மேலப்பட்டார் இல்லையோ, என் உடம்புல ஒரு பக்கம் தானே பட்ட, மீதி எல்லா பக்கத்திலையும் படலையே, அதனால மீதி உடம்பெல்லாம் இந்த பூமிக்கே பாரமா போயிடுச்சு அப்படின்னுட்டு கோஷ்டிபுரம் சுவாமி திருவள்ளமா. என்ன அழகான விஷயங்கள் இது! பாகவத லட்சணம்ன்றது இதை காட்டுல வேற ஒண்ணும் உண்டா? இதான் பாகவத லட்சணம். ஒருத்தர் நம்ம மேல பட்டுட்டாரு, நாங்களா இருந்தா என்ன சொல்லுவோம், இந்த காலத்துல என் மேல பட்டுட்டாக கண்ணாவனம் பெய்யும், மேல பட்டி நான் தீர்த்தம் பண்ணணும், இப்படி ஆயிடுச்சு, சுத்தி போயிடுச்சு, திருவாராதனம் போயிடுச்சு, அப்படி அப்படின்னு பெய்யும். ஆனால் கோஷ்டிபுரம் சுவாமி தீர்த்தாமா இல்ல, மேல பட்டுட்ட சேஷமங்கம் புவோபரகம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்துட்டார், திருப்பி தீர்த்தாமா இல்ல. பரம ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர், அவ தொட்டுட்டாலே அது சுத்தமாச்சே. ஒரு 40 வருஷம் முன்னாடி நடந்தது இது. அடைய நாள் பாத்துல இருந்தேன். நாள் பாத்துல இருக்கு காலக்ஷேபம் பண்ற சமயத்துல வளையபேட்ட சுவாமி தாலிபாகம் பண்ணுவார். கார்த்திகை மாசமா தாலிபாகம் பண்ணினார். அந்த சமயத்துல தையார் ராமாச்சார் சுவாமி ஆத்து வாத்தியார் அவர் பண்ணி வச்சார். அவர் பண்ணி வைக்கிற சமயத்துல 2 பேரும் இந்த செரா எடுத்து அவுபாசன காலில் செராவெல்லாம் எடுத்து போடணும். அதை எடுத்து போட வந்தார், இவரும் போட வந்தார், அவரும் போட வந்தார். 2 பேரும் செராவை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டுட்டா. உடனே தையார் ராமாச்சார சுவாமி அவர் பெருமாள் திருவாராதனம் மட்டும் தான் வந்திருக்காரு, விக்கிர ஆராதனம் அவ ஊர்ல அதை பண்ணிட்டு சைக்கிள்ல வந்திருக்கார், யார் மேலேயும் படல, பரம சுத்தமா இருக்கார். ஆனால்
வெளியில வந்திருக்கார், அந்த ரோடெல்லாம் வந்திருக்கார், அவ்வளவுதான் தோஷமா. அவரே சொன்னது இங்கிட்ட அடியேனும் பார்த்துருந்தப்போ. அப்போ இவர் தொட்டுட்ட உடனே இவர் கஷ்டமா போயிடுச்சு. இன்னும் அவரும் இவனும் செய்யல, அவரும் செய்யல, இங்கேயே செய்ய போறாரு சுவாமி ரெண்டு பேருமே. அப்போ வளைபேட சுவாமி கிட்ட இந்த சுவாமி என்ன பண்ண வந்து, தையா ராமாச்சார சுவாமி அடியேன் க்ஷமித்தரணும், மேலப்பட்டுட்டேன் அப்படின்னு சாய்ச்சார். உடனே வளைபேட சுவாமி இன்னைக்குதான் அடியேன் சுத்தமானேன், இன்னைக்குதான் அடியேன் சுத்தமானேன் அப்படின்றார். இவ பாகவதாவுக்கு எவ்வளவு அழகு பாருங்கோ. அந்த சுவாமி தன் பேர்ல பட்டுடவே தான் சுத்தமாயிட்டேன், இன்னைக்குதான் அடியேன் பரிசுத்தனானேன். இதான் பாகவதாவுடைய லட்சணம். என்னுடைய சுரூபம் அவர் தொட்டதனால எனக்கு சுத்தி வந்தது. எவ்வளவு அழகு. சாராஸ்வாதினியில சாதிக்கும் பொழுது ஸ்ரீமத் ரகசியத்திலே சார வியாக்கியானம் அதுல சாதிக்கும் பொழுது பெருமாளுக்கு சம்பிரோஷணம் பண்றோம். பெருமாளுக்கு சம்பிரோஷணம் பண்ற சமயத்துல பெருமாளுக்கு பிரதிஷ்டை பண்றது இருக்கோ இல்லையோ, பிரதிஷ்டை பண்ற சமயத்துல நிறைய உண்டு. சூரியன்ல இருந்து பிராண பிரதிஷ்டை பண்றது, தீபத்துல இருந்து வடக்குல இருந்து பிரதிஷ்டை பண்றது, சாலகிராமத்துல இருந்து பிரதிஷ்டை பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. அதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. பகவானுக்கு சாநித்தியம் வரத்துக்கு ஒரு இது என்ன அப்படின்னாக்கா மகாபாகவத ஆலிங்கனம்னு பேரு. மகாபாகவத ஆலிங்கனம். பரமசிவ வைஷ்ணவர் அவ போய் என்ன பண்ணணுமா, பெருமானுடைய திருமேனி கோழிய திவ்யமங்கல விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை போய் அணைச்சிக்கணும், அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அணைச்சிக்கணும். இந்த மாதிரி அந்த விக்கிரகத்தை கட்டினான்னு வச்சுக்கோங்க, பெருமாளுக்கு ஒரு சாநித்தியம் வந்துடுறோம். பாருங்கோ, பகவானுடைய திருவேணி, அந்த திருவேணிய மகாபாகவதர் இவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அதனால பெருமானுக்கே சாநித்தியம் வருது அப்படின்னாக்கா இந்த பாகவதாருடைய பெருமைய வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? அதனால பாகவதான்றவா எப்படி இருக்கணும்? நானேதான் ஆயிடுக, வைஷ்ணவத்துவத்தோட இருக்கணும். வைஷ்ணவத்துவம் தான் முக்கியம். இன்னொரு வைஷ்ணவரை பார்த்துட்டாக்கா எந்த தப்பும் சொல்லாம எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கணும், சேவிச்சுட்டே இருக்கணும். பாகவதால அவ தப்பு பண்ணினா கூட சரி, அடியேன் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவ திருவடியில விழுந்து கதறணும். அதுதான் சுரூபம். நானேதான் ஆயிடுக மத்பாபமேவற்ற நிமித்தமாசி அப்படின்னு நான் சொல்ற மாதிரி எப்பொழுதுமே இருக்கணும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாக இந்த கோபிகாஸ்திரி இளங்கிளி கெட்டிக்காரி பரமசகி கிருஷ்ணானுபவத்துல பூர்ணையானவள், அப்படிப்பட்ட பாகவதையானவள் அழகா சொல்ற நானேதான் ஆயிடுக. நானேதான் ஆயிடுகன்னு சொன்னதுனால இப்போ இவாளுக்குள்ள வந்த வைமனஸ்கம் போயிடுத்து. ஒருத்தர் ஏதோ மனசு கஷ்டப்பட்டுண்டா பாருங்க, அது போயிடுத்து. இப்ப என்ன இருக்கு அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கும் அந்யோன்யம் தான் இருக்கு. அந்த அந்யோன்யத்துல ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை. இப்ப என்ன பண்ணணும்? ஒல்லை நீ போதாய், நீயோ கிருஷ்ணானுபவத்துல இருக்க, கிருஷ்ணானுபவத்துல நீ இருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. அதனால இந்த மாதிரி ஒத்தருக்கொத்தர் எப்படி என்ன நடந்துட்டாலும் சரி, நாங்க என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்டாக்கா, தவறு நீ என்ன தெரியுமா பண்ணணும், சீக்கிரம் வா, உங்களுக்கோசரம் தான் காத்துட்டு இருக்கோம். எல்லாரும் எழுந்து நாங்க பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னுட்டும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும், கிருஷ்ணானுபவத்திலேயே இருக்கணும் அப்படின்னு தானே நாங்க இருக்கோம். அதனால நீயும் அதுலயே வா, அதுக்கோசரம் நீ வா, அப்படி வந்துடும். வேற என்ன வேணும் உனக்கு? வேற என்ன உடைமை? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஏன்னா நீ பகவானுடைய அனுபவத்துல தானே இருக்க.
அதனால எப்படி வா அப்படின்னுட்டு இவா சொல்ற. உடனே உள்ள இருக்கிறவ கேட்டா, எல்லாரும் போந்தாரோ? ஆமா, என்ன வந்து கூப்பிடுறீங்களே, மீதி எல்லாரும் வந்துட்டாளா? மீதி எல்லாரும் வந்துட்டாரா அப்படின்னு கேட்கிறா. இவதான் இப்போ 15 பாசுரம், முதல் 15 பாசுரம், அதுல முதல் 5 பாசுரத்தினால விரதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லியாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள்னால பாகவத சுப்பிரபாதம் ஆயின்னு இருக்கு. அதுல கடைசி பாகவத சுப்பிரபாதம், கடைசி பாகவதனை இப்ப எழுப்புறது. அதனால எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கேட்டா, எல்லாரும் வந்துட்டாள அப்படின்னா, போந்தார் போன்று எண்ணிக்கொள், எல்லாரும் வந்துட்டா, எல்லாரும் வந்துட்டான்னு நீ நினைச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. அதுதான் முக்கியம். எல்லாரும் வந்தாச்சு, நீ மட்டும்தான் வரணும். இருக்கிறவாழ்லயே நீ பரிபூர்ணையா இருக்கியே, தோ பாகவத லட்சணத்தை அழகா காமிச்சிட்டியே, ஸ்ரீ வைஷ்ணவால் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டியே. அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவி நீ வராம எங்களுக்கு பூர்ணத்துவம் வருமா? ஆகவே நீ தான் வரணும். அதனால போந்தார் போல் எண்ணிக்கொள், அவளாரும் புறப்பட்டு வந்து சேர்ந்துட்டா அப்படின்னுட்டு நீ தீர்மானமா தெரிஞ்சுக்கோ. சரி, இப்போ நீ வந்து இப்படி சொல்லிட்ட, எங்களை வான்னு கூப்பிடுற, நாங்க வந்துட்டோம், சந்தோஷம்தான். ஆனா வந்து என்ன காரியம் பண்ணணும் சொல்லு, வந்து என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு கேட்கிறா. வாசுதா இவாளுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு தெரியாதா? ஆனால் இத மாதிரி ஏன் கேட்கிறா அப்படின்னா, இதான் காரணம். ஒரு பாகவதால் கிட்ட இருந்து பகவானை பத்தி பேசுறதுன்றது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமா இதெல்லாம்? இந்த பாசுரங்களுடைய விஷயங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வருஷா வருஷம் மார்கழி மாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பாவ பாசுரத்தை கேட்டுன்னு தான் இருக்கும். எத்தனையோ பேர் உபன்யாசம் பண்றா, அழகழகாக உபன்யாசம் பண்றா, அது அத்தனையும் எல்லாரும் கேட்டுன்னு தானே இருக்கும். அப்படி கேட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு வந்து அழுத்து போகாதோ? அழுத்து போகலையே. பகுபிய ஸ்ரோதவியம், பகுதா ஸ்ரோதவியம்லாம் இருக்கும் இல்லையோ, பல பேர்கிட்ட தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பலவிதமாக கேட்கணும் அப்படின்னு இருக்கே. அதனால பல பேர்கிட்ட இருந்து பலவிதமாக கேட்கணும் அப்படின்றது தர்மசாஸ்திரம். இது எந்த படிப்பா இருந்தாலும் சரி. சதசுக்கு போறோம், வருஷா வருஷம் சதசுக்கு போறோம். சதசுக்கு போகச்ச எத்தனையோ பேர் விஷயம் அழகழகா சொல்றா, எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஒரே விஷயத்த 4 பேர் சொல்லுவா, அதையும் கேட்டுக்கிறோம். ஆனால் ஒருத்தர் சொன்னதையே இன்னொருத்தர் சொல்றது இல்லையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாளே. சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்தியரத்யாத்ம வித்யாம் அப்படின்னு உத்தரகிருத்திய அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல. சந்தோஷார்த்தம் ஏன் இந்த மாதிரி அத்தியாத்ம வித்தியை வந்து பாடுறது அப்படின்னாக்கா, சந்தோஷம்தான். 2 பேர் 3 பேர் ஒன்னா சேர்ந்து வேதாந்த விசாரம் பண்ணினோம்னாக்கா எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு மனசுக்கு ஆனந்தமா இருக்கு. எப்பேற்பட்ட உடம்பு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேதாந்த கருத்துக்கள்லாம் பத்தி விசாரம் பண்ணாலோ, பேசினாலோ, கேட்டாலோ, அப்போ அந்த உடம்பெல்லாம் பறந்து போயிடுறதே, மனசுக்கு ஒரு சாந்தி வருதே, பிரசாந்தமான ஸ்திதி வந்துடுறது. அதனால 4 பேரோட சேர்ந்து பாடணும், சேர்ந்து கேட்கணும். இப்படி இந்த அபூர்வ விஷயங்கள் இதெல்லாம். எது அபூர்வ விஷயம்? வருஷா வருஷம் ஒரே விஷயம் தானே. ஆமா, ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுக்க மாட்டேன்றதே. அதனால இந்த வேதாந்த கருத்துக்களை பெருமாள் விஷயமானதை அவ சொல்லி இவ கேட்கணும். அதனால போந்தா போந்து எண்ணிக்கொள் என்ன பண்ணணும் தெரியுமா? வல்லாணை. வல்லாணை, வல் அப்படின்னா வலிமை மிகுந்தது. எவ்வளவு வலிமை அப்படின்னா அதுக்கு இவ்வளவுதான் பலம் அப்படின்றது கிடையாது. வல்லா அந்த மாதிரி ஒரு யானை, கோடையாப்பீடம் அப்படின்னு ஒரு யானை. அந்த யானையை பெருமாள் என்ன பண்ண, அது அனாயாசமா அப்படி தூக்கிறாள், சொல்லிட்டு தூக்கி கிடாச்சிட்டார். சின்ன பிள்ளை கிருஷ்ணன்
பாலகன் என்று பரிபவம் செய்யேன் அப்படிங்கிற பெரியாழ்வார். இவரு சின்ன பிள்ளை அப்படின்னுட்டு பரிபவம் பண்ணாத. யார்கிட்ட? நிலா கிட்ட யசோத சொல்றாலும் சந்திரன் கிட்ட சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்த பார்க்காத. ஏன்னா மகாபலி கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ பாலகனுடைய மகிமைய. ஒரு சின்ன குள்ளமா வந்த வாமனன், உபேந்திரன் பேர் அவருக்கு, வந்து அனாயாசமா 3 லோகத்தையும் அளந்துட்டு போயிட்டார் அவர். அதனால இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெரியாழ்வார் சாதிக்கிறார். அத மாதிரி கிருஷ்ணன் சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு ஒண்ணு பிள்ளான் அப்படி அப்படின்னு நினைச்சிருந்தான் கம்சன். ஆனால் அனாயாசமா குவளையா போயிடுங்கிற யானைய தூக்கி அடிச்சார். வல் ஆணை கொன்றானை அனாயாசமா வதம் பண்ணிட்டார் பெருமாள். பெருமாள் வந்து மாயன் தானே, எப்பேற்பட்ட மாயன் அவன். அதனால அவனால எதைதான் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட வல்லானை கொன்றானை. ஏன்னா அங்கேயே பாசுரமே மாயனின் வருது. மாயன்ன ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடையவன். எப்பேற்பட்ட ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு அப்படின்னாக்க சுவாமி தேசிகன் நிறைய கொண்டாடுறார். மாயன்ன ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் அது எப்படிலாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது, சிராதே ஸ்திரீத்வாதிஹி விபரிணதிஹி அஸ்து அத்புதமிதம். ஷிலாதே ஸ்திரீத்வாதிஹி, கல்லையும் பெண்ணாக்கி வைத்த அப்படின்னு லாலி பாட்டு பாடுவா. கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கமலமலர் பாதா அப்படின்னு பாடுவா. ஒரு கல்லே பெண்ணா மாறெடுத்து அகல்யங்கிற பெண்ணா. அந்த மாதிரி பகவானுடைய திருவடி தூள், அது திருவடியினுடைய தூள் இருக்கே, அது என்ன பண்ணிச்சுன்னாக்க ஒரு கல்லை கூட பெண்ணா மாத்திடுத்து. ஷிராதே ஸ்ரீத்வாதிகி விபரிணதிகி, அது மாறித்து. அற்புதம் இது. இது இருக்கட்டும். அது அத மாதிரி அது மட்டுமா அப்படின்னா பிராட்டி பண்ணது என்னது பாருங்க. அது தகனசீவ ஹிமதா, நெருப்பு. ஷீதோபவ அனுமதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஷீதோபவ அனுமதான்ட்டு நீ வந்து அனுமானுக்கு, அக்னி பகவானே நீ வந்து குளிர்ச்சியாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அத இத மாதிரி குளிர்ந்து போயிட்டார் அக்னி பகவான் அனுமானுக்கு. அவருடைய சுபாவமே என்னது? சூடா இருக்கிறது தான், உஷ்ணமா இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணாருனாக்கா பிராட்டியினுடைய ஆதேசம், அவ குளிர கடாட்சிச்சுட்டே இருக்காவோ, அவருடைய கடாட்சத்தினால அக்னி கூட குளிர்ந்து போயிடுத்து. என்ன ஆச்சரியம், மாயமா இருக்கே இது. அதனால தகனசீவ ஹிமதா. அது மட்டுமா, ரிபுஷு நிகதேரேவ ஹிததா. அது மாதிரி திருணசீவ அஸ்திரத்துவம். திருணம் ஒரு தர்ம புல்லு, அதை எடுத்து பிரம்மாஸ்திரமா பிரயோகம் பண்ணிட்டார் பெருமாள். திருணசீவ அஸ்திரத்துவம், அதுவே அஸ்திரமா மறுப்பு எடுத்தே. அப்படியானாக்க பகவானுடைய சக்தி எப்பேருடைய சக்தி அது. திருணசீவ அஸ்திரத்துவம் ரிபுஷு நிகதேரேவ ஹிததா. ஒருத்தரை நாம அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வலிக்கும், ஹிம்சையா இருக்கும். ஆனால் பெருமாள் ஒருத்தர் அடிச்சாருன்னு நினைச்சுக்கோங்க, வதம் பண்ணாருனாக்கா அவளுக்கு மோட்சமே கிடைக்கிறதே. ராவணன் மாரீச்சனை பார்த்து சொல்றான், போய் நீ பொன்மானா போ, போய் இழுத்துன்னு போ, சீதா லக்ஷ்மணான்னு கத்து அப்படின்னுட்டு சொல்லி அனுப்புறான். மாட்டேன்றான் மாரீச்சன். நீ போல என்ன உன்னை கொண்டு விடுவேன் அப்படிங்கிறான் ராவணன். நீ கொள்ளத்தை காட்டுவோம், ராமன் கையால பதமான என்ன கொல்லப்பட்டால் எனக்கு பாக்கியம், அதுக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாரீச்சன் வந்தானோ. ரிபுஷ நிகதே ரேவ ஹிததா. எதிரிகளை அடிக்கிறது கூட ஹிதமா போயிடுத்து. நிகதி ஹிததா. நிகதினாக்கா கொல்றது, அடிக்கிறது, அது கூட ஹிதமா போயிடுத்தே.
கடைசியில இது ஒண்டியா பதத்திரானே நீவ பாதுகை, பெருமாளுடைய பாதுகை என்ன பண்ணிச்சு அப்படின்னா திரிபுவன பரித்ராண விதிச்ச. பெருமாளுடைய பாதுகை 3 புவனத்தையும் 3 லோகங்களையும் அழகாக காப்பாத்துறது. எப்பேற்பட்ட பகவானுடைய மாய ஆச்சரியமான சேஷ்டிதங்கள்! இந்த சேஷ்டிதங்கள்லாம் பார்க்க பார்க்க அதை நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மட்டுமா, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை. மாற்றாள்னா யாரு அப்படின்னு எதிரிகள். பகவானுக்கு வசுதாக எதிரிகள்ன்றது யாருமே கிடையாது. பகவானுக்கு எதிரிகளே கிடையாது. பகவானுக்கு எதிரி யாருன்னாக்கா பாகவதாளுக்கு யார் எதிரியோ அவதான் பகவானுக்கு எதிரி. பகவானை என்ன பண்ண முடியும்? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது பகவானை. அதனால பகவானுக்கு எதிரின்றது யாரும் இல்லை. ஆனால் பாகவதாளுக்கு எதிரிகள் தான் இவருக்கு எதிரிகள். பாகவதாளுக்கு நண்பர்கள் தான் பெருமாளுக்கு நண்பர்கள். அப்படிதான் எல்லாம். சமூகம் சர்வபூதேஷு அப்படிங்கிறான் பகவான். அதனால பகவானுக்கு எதிரிகளே கிடையாதாச்சே. எதிரிகளே இல்லாத சமயத்தை பகவான் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் சில பேர் வீணா துவேஷம் காமிக்கிறார். மாற்றாரை மாற்றழிக்க வல்லவன். மாற்றுன்னா அவள் அழிக்க விரும்பல பெருமாள். வேற என்ன பண்ற? அவளுடைய அபிப்பிராயம் மாறணும். அவளுடைய அபிப்பிராயம் மாறணும். ராவணன் இருந்த இடத்துல இருந்தே சிக்ஷை பண்ண முடியாத பெருமாளால? இருந்த இடத்துல இருந்தே சிக்ஷை பண்ணலாமே. ஆனாலும் கூட ஏன் சிக்ஷிக்கல? எப்படியாவது அவன் மனசை மாத்த முடியாதா? அனுமார அனுப்புனர், அங்கதன் அனுப்புறார், விபீஷணன் மூலமா சொல்ல வைக்கிறார், எத்தனையோ பிராட்டியோ சொல்லி பார்க்கிறார். சேன மைத்ரி பௌத்தே எது ஜீவிதம் இச்சசி அப்படின்லாம் சொல்லி பார்க்கிறார். நீ உன்னுடைய அபிப்பிராயத்தை மாத்திக்கோ, அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிடு. நீ பண்ணிட்டேன்னாக்கா நீ நன்னா இருப்ப, உன்னுடைய வம்சம் நன்னா இருக்கும், உன்னுடைய சந்ததிகள், உன்னுடைய சமூகம், இந்த லங்கை எல்லாமே நன்னா இருக்குமே. அதனால நீ ஆனந்தமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஏன் பண்ற? உன்னுடைய அபிப்பிராயத்தை மாத்திக்கியே அப்படின்னுட்டு பிராட்டி சொல்றா. எல்லாம் சொல்லி பார்த்துட்டா. பெருமாள் விபீஷண சரணாகதி அப்போ சுக்ரீவ மகாராஜர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப சாதிக்கிறார் பெருமாள், விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் அப்படிங்கிறார். விபீஷணா ஒன்று இல்ல, ராவணனே வந்தாலும் சரி அவனுக்கும் அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் பிரதம் மம. நான் அவளுக்கு அபயத்தை கொடுக்கிறேன், அதுக்குதான் நான் காத்துட்டு இருக்கேன். அதனால என்கிட்ட யாரு மாற்று கருத்தோட இருக்காளோ அவருடைய மாற்று கருத்தை நான் போக்கடிக்கிறேன். அந்த மாற்று கருத்தை போக்கடிச்சுட்டா போரும். அப்ப என்ன ஆகும்? அவ சந்தோஷமா நம்ம கிட்ட சரணடைஞ்சிருவா இல்லையா? அதனால அவளையும் நான் காப்பாத்தினதா ஆயிடும். யாரையும் பெருமாளுக்கு சிக்ஷை பண்றதுக்கே இஷ்டம் இல்லை. பெருமாளுக்கு அனுகிரகம் நிகிரகம்னு 2 இருக்கு. அதுல அனுகிரகம்ன்றதுதான் சுவாபாவிகம். நிகிரகம் அப்படின்றது ஏறிட்டுன்றது. ஒரு குழந்தைய பார்த்து உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு நாம சொல்றோம். வாஸ்தவமா நாம கொண்டு விடுவோமா குழந்தைய? ஏதோ கொஞ்சம் மிரட்டுறது, அவ்வளவுதான். உண்மையிலேயே அந்த குழந்தை கிட்ட நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நாம என்ன பண்ணுவோம், குழந்தை கிட்ட பிரீதியா தான் இருக்கும். அதுகிட்ட பிரீதியை காமிக்கிறது ஒண்டிதான் நமக்கு சுபாவம், அதுதான் நமக்கு இயற்கை. அத மாதிரிதான் பகவானுக்கு நம்மளை அனுகிரகிக்கிறது ஒண்டிதான் ஆசையை தவிர்த்து நிகிரகம் பண்றது கூட கிடையாது. அந்த நிகிரகம் கூட எதுக்கு அப்படின்னாக்கா நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான். நம்ம பாவம் கழியறது, அது நம்ம பாவம் கழியறது, அதுக்கோசரம் இது. அதனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ரூபம் பகவானுடைய ரூபம் ஆச்சரியமா இருக்கு. பகவானுடைய சுரூபமும் ஆச்சரியம். திவ்யாத்ம ஸ்வரூபம், திவ்ய மங்கள விக்கிரகம், திவ்ய சேஷ்டிதங்கள், திவ்ய கல்யாண குணங்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கே. அப்படிப்பட்ட மாயனை பாடையிலோ ரொம்பவாய் பாட வேண்டாமா? அதனால அவனை பாடணும். நீ வா, பரம பாகவதையா இருக்க,
ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பொருந்தி பூர்ணத்துவத்தோட கூடினவளாக எங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறியே, அப்படிப்பட்டவ நீ எழுந்துருளி வரணும். நீ எங்களோட சேர்ந்து வந்துட்டேனாக்கா நாம அத்தனை பேரும் ஒன்றாக அந்த நோன்பு நோக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அங்க போய் இந்த கிருஷ்ணனை பத்தி, மாயனை பத்தி, வாசுதேவனை பத்தி அழகாக பாடுவோம். நீ வருவாயாக அப்படின்னு இந்த பாசுரத்தினால ஆச்சரியமாக ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறாள். அத பாருங்க. இப்போ எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, செல்லென்றழையேன் மீன் நங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும், பள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வீருடைமை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை ஒன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோரும்பாவாய். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. ஸ்ரீமத்யே கோதாயே நமः. அடியே